ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன் வாயிலாக கவனிக்கிறவர்கள், கேட்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய பழைய மனிதனை களைந்து திருப்பிக் கொள்ளும் எபேசிய நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். இதைத்தான் செய்தியாக நாம் ஒவ்வொரு பகுதியிலையும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் முதல்ல இருந்த மாதிரி இருக்கட்டும் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். 22, 23, 24 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 267வது பக்கம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நேற்றைய இரவு நேரத்தில் 22ஆம் வசனத்தின்படி பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும், பழையவைகள் கழித்து போட வேண்டும், களைந்து போட வேண்டும், பழையவைகள் அரைந்து விட வேண்டும், புதியவைகளுக்கு இடம் உண்டாகும்படிக்கு பழையவைகளை விளக்க வேண்டும் என்று நேற்று தியானிக்க தேவன் உதவி செய்தார். பகல் நேரத்திலே 23ஆம் வசனத்தின்படி உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். கொடுத்தாரா? ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த புதிய ஆவியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியில் புதுப்பிக்கப்படுங்கள். எல்லாருக்கும் புதுமையை போல நீங்க மாறணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நாளுக்கு நாள் நான் புதிதாக்கப்படணும். புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் நான் புதிதாக்கிட்டே போகணும். ஆகவே தான் இந்த கன்வென்ஷன்கள், வசனம், பிரசங்கம், கூட்டங்கள், சபையெல்லாம் அதற்காகத்தான் புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். புதிதாக்கப்பட உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒரு மனிதன் புதிதாக மாற வேண்டுமானால், ஒருவனுடைய மனது புதிதாக மாற வேண்டுமானால் அவனுக்கு உள்ளான பக்தருடைய ஆவி வேணும் என்பதை பார்த்தோம். புதிதான ஆவி இருக்குமானால் அவன் புதிய மனுஷனா மாறுவான். இந்த நாள் மாலை நேரத்திலே நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நேற்று பார்த்தோம், களைந்து போடுங்கள். யோசுவன் ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தான். எப்பா, அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடு, உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறேன். அநேகருடைய ஜீவியங்கள் பழைதாய் அசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் புதிய மனுஷனை தரித்துக்கொள் சொல்றார். புதிய மனுஷனை தரித்துக்கொள். எப்படி சட்டை நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுறோமோ அதே மாதிரி தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு பழைய அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் போட்டு திரும்ப அடுத்தது நல்ல வஸ்திரத்தை போட்டு வருவோம். பார்த்தீங்களா? அப்படியே நைட்டியோட எல்லாரும் வந்திருக்கிய? இல்ல, ஆராதனைக்கு வரும்போது நல்ல அருமையான வஸ்திரத்தை அணிஞ்சு வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்க புதிய வஸ்திரம், புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அநேக இடத்துல தேவ பக்தி எனும் வேஷம் தரிக்கிறார்கள். நோ, உங்க உள்ளத்துல ஒரு புதிய மனுஷன் நீங்க தரீங்க. வெளிப்பிரகாரமான வேஷம். எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். தாவீது சொல்றார், எந்த மனுஷனும் மாயை, எந்த மனுஷனும் மாயை, whoever it may be. யார் வேணா இருக்கலாம், யாராவனால் இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மாயே. மனுஷன் வேஷமாகவே சுற்றி திரிகிறான். இந்த கடைசி நாட்களில் தேவபக்தியின் வேஷம் தரித்து கொண்டிருக்கிற காலங்கள். ஆனால் சபை தேவபக்தியின் வேஷத்தை தரிக்க வேண்டாம், தேவபக்தியை தரிக்கிற காலமா மாறட்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. புதிய மனுஷனை தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கொலோசியர் நிருபத்துக்கும் திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம்.
புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள, கன்வென்ஷன் முடியறதுக்குள்ள எல்லாரும் புதிய மனுஷனா மனுஷியா மாறிடணும். இந்த பழைய காரியத்தோடு கூட வாழக்கூடாது. எல்லாரும் புதுசா மாறணும். நம்ம பார்க்கிறவங்க புதிதா நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனா மாறணும். வேறு மனிதனாய் நம்ம மாறணும். இதுவரைக்கும் பார்த்ததை போல அல்ல. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு ஜூ, மிருக காட்சி சாலையில ஒரு கரடி, ஒரு சிங்கம். அந்த மிருக காட்சியில் மிருகங்கள்லாம் ரொம்ப கம்மி. அந்த மிருக காட்சி சாலையில மிருகங்கள் இல்லை, சுற்றுலா பயணிகள் வருவார்கள், அவங்க பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா, கரடி இல்லை, கரடிக்கு பதிலாக ஒரு மனுஷனை கூப்பிட்டு, கரடி வேஷம் போட்டு கொஞ்சம் கரடி மாதிரி நடி, என்ன சுற்றுலா பயணிகள் வர்றாங்க, சூளை பார்க்கணும், அதனால அவனுக்கு சம்பளம் கொடுத்து, அவன் BA பட்டதாரி, அதனால இவருக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. அப்போ அவனும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே சாடுறது இங்கே சாடுறது, கரடி மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பக்கத்துல இருந்து பார்த்து பேசினா கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால கொஞ்சம் தூரமாக நின்று அங்கேயும் குதிக்கும், ஓடும். இது மாதிரி இந்த கரடி பாருங்களேன், ஒரு நாள் அப்படியே குதிச்சு அங்கே சாடி பார்க்குறவங்களாம் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறது. வெளியே கரடி மாதிரி வேஷம், உள்ள BA பட்டதாரி. அப்படியே குதிச்சிட்டு இருக்கும்போது இந்த கரடி என்ன பண்ணுச்சுன்னா, அப்படியே அது பக்கத்துல சிங்க குகை, அது சிங்கம் இருக்கிற அந்த கவி இருக்கு, அதுல போய் டம்முன்னு அந்த பக்கம் சாடி விழுந்துட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தா அங்க சிங்கம். எப்படி இருக்கும் சிங்கம்? ஏன்னா இது கரடி, ஒரிஜினல் கரடி கிடையாது. உள்ள இருக்கிறவனுக்கு தான் பதட்டம், பயமாய், ஐயோ கரடி, ஐயோ சிங்கம் சிங்கம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாராம். பயந்து போய் கத்த ஆரம்பிச்சுட்டாராம். அது பக்கத்துல சிங்கம் பேசுது, டே கத்தாத, நானும் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்னு கொஞ்சம் முகமுடி தூக்கி பார்த்தா தெரியுது, சிங்கமும் யாரு, ஒரு மனுஷன். சூளை எல்லாம் காலியாகி போச்சு. காட்டுல தான் காலியாகுதுன்னா சூளையும் காலியாகிட்டு இருக்கு. இது சம்பவத்தை ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். அது சொன்ன, நீனா அது BA பட்டதாரினா MA பட்டதாரிடா, அதனாலதான் சிங்க போசி எனக்கு கொடுத்துருக்காங்க. அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். உள்ள பச்சிக்கிற ஓனாய், வெளியே ஆடு. எப்பா உன் சாயலோ ஏசா சாயல், சத்தமோ யாக்கோபு. டபுள் விதமா, ரெண்டு விதமா. எப்படிதான் ஏங்க ஒரே பைப்புல இருந்து நல்ல தண்ணி தித்திப்பான தண்ணி வராது, ஆனா வருது. யாக்கோபு நிருபத்துல சொல்றாருல, ஒரே ஊற்றுல இருந்து எப்படி வருது. அப்பா ஆக்டிங் காலத்துல, மாயான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மாய் மூலமான வேஷம் தரித்து கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன்ல நம்ம எல்லாரும் புதிய மனுஷனை தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இனி வேஷமா நான் சுற்றி தெரியக்கூடாது, நான் வேஷம் போடக்கூடாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க கூடாது. இங்க வந்த பின்பதாக ஒரு வேஷமும், வெளியே போன பின்பதாக ஒரு வேஷம். இல்ல இல்ல இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு வேஷம், கல்லூரிக்கு போனா ஒரு வேஷம் இல்ல. நான் இருக்கிற பிரகாரமாக புதிய மனுஷனை தரித்து எங்கே இருந்தாலும் அப்படி வாழ்வதற்கு எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன்ல புதிய மனுஷனை, மனுஷியை தரிப்பிப்பதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை தரணும். என்னுடைய வேஷம் களைந்து போடப்படட்டும், என்னுடைய வேஷம் களைந்து போடப்படட்டும், பக்தி என்கிற வேஷம் களைந்து போடப்படட்டும், உண்மையான பக்தி, மெய்யான பக்தி என் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வார்த்தைகளை தியானிக்க ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை கைத்தட்டி சேர்ந்து பாட போறோம். உம் பாதம் பணிந்து என்னால் துதியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. புது எண்ணெயால் புது பலத்தால்
புதிய கிருபை புது கவியா, புது என்னையா புது சேர்ந்து பாடுவோம் கைத்தட்டி. புதிய கிருபை புது கவியா, நிரப்பினிதம் நடத்துகிறேன், நூதன சாலையில் சேர்த்திடுவேன். நிரப்பினிதம் நடத்துகிறேன், நூதன சாலையில் சேர்த்திடுவேன். உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சீரந்து சொலிக்கும் கொடுமுடியு, சீருடனே கொடுமுடி சீக்கிரமாய் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன், சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து திடுவீர். உன் பாதம் படிந்தேன் என்னாலும் உற்சாகமா கைத்தட்டி சேர்ந்து பாடுங்க. யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே, பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈர்களித்தே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈர்களித்தே. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு. கனிசெடி கனிசெடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனிசெடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்து. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்து. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ள பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ள பொங்குதே. உம்மை அழைத்தேன், நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உப்பாதம் பணிந்தேன் நேசம் கலைந்து போடப்பட, உம்மையன்றி உலகத்தின் நேசம் மாறி போகட்டும். இசையா உந்த நன்பு உள்ள பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா பரிசுத்தம், கண்டடைந்தே, புதிய நீதி, பாடிட புதிய வார்த்தை, புதிய சீடினதா புதிய அனுபவம். ஆண்டவரே, பாடிட பாடல்கள் தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் புது எண்ணையா, புது எண்ணையா புது பலத்தால், புதிய கிருபை புது கவியா. புது எண்ணையால் புது பலத்தால், புதிய கிருபை
புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புதிதாக மாறுகிறது. பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக எல்லாம் புதிதாக எல்லாம் புதிதாக புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புதிய பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது 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 பலத்தால் புதிய கிருபை புது கவியால் உள்ளத்திலே புதிய புதிய மனுஷனாய் மாற்றுகிற புதிய புதிய கிருபை எண்ணெயால் புது புதிய கிருபை எண்ணெயால் புதிய கிருபை ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். லீபா ஹந்தா ரகபா ஷேகலபா ரடதலபா ரகதலபா ஓ ஷேகே மஹந்தல ரடதல ரிகமா ஷேகே தெலேபா தோராபாலா ஷகடா பாலா கதா தேனேமா ஷேனேமா ரகந்தலமா. நான் புதிய மனுஷியா மாறணும் ஆண்டவரே. எங்களை அதை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை சுயம் களைந்து போடப்படட்டும். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு நேரத்தில் ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. எல்லாரையும் கர்த்தர் மாற்றி அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தின்படி சில பிரமாணம் உண்டு. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வாசல் வழியாக வரணும், திரும்பி போகும்போது அந்த வாசல் வழியா போகக்கூடாது, வேறு வாசல் வழியா போகணும். எதை காண்பிக்கிறது என்றால், நான் வரும்போது ஒரு மனிதனாய் வருகிறேன், போகும்போது நான் மாற்றப்பட்டு புதிய மனுஷனா போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படிக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் வேஷமா வாழ்ந்திருக்கலாம். மனுஷனுக்கு பயந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அப்பா அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை என்றால் எங்க தெரிந்தவங்க டீச்சர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஒரு சிலருக்கு பயந்து, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த உலகம் மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தை அதிகமாய் கற்றுக் கொடுத்தது. என்ன சொல்ல போனா, ஆவிக்குரிய வட்டாரமும் மனுஷனுக்கு பயப்படுற பயத்துல வந்துச்சு. அப்படி மாறி போச்சு. அதுதான் வேஷத்தை கொண்டு வருது. அவர் ஏதாவது சொல்லிடுவாரு, இல்ல அவங்க வீட்டுக்கார ஏதாவது சொல்லிடுவாரு, அப்படி மறைச்சு 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 வேஷமாய் சுட்டி திரிகிறது. மோசே கையில இத்தனை ஆண்டுகள் கையில கோல் வச்சிருந்தார்ல, அவர் ஒரு மேய்ப்பர், பல வருடங்களை கையில கோல் வைத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், அடையாளம் வேணுமாப்பா, உன் கையில் இருக்கிறது என்ன? ஆண்டவரே, கோல். கோல் தானே, யாருடையது? உன்னுடையது. கீழே போடு. கீழே போட்ட பிறகு என்னாச்சு? சர்ப்பமாச்சு. சிலர் ரொம்ப நேசிக்கிறீங்களே, சிலர் ரொம்ப நெருக்கி வச்சிருக்கீங்களே, ரொம்ப பேசுறீங்களே, கொஞ்சம் அவங்களுக்கு கீழே போட்டாதான் தெரியும் அது பாம்புன்னு. புரியலையோ இன்னும்? என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம கூட பழகிறவங்களும் வேஷமா பழகிறாங்கன்னு அர்த்தம். நம்மளும் நிறைய பேர்ட்ட வேஷமா தான் பழகிட்டு இருக்கோம். உள்ளத்துல ஒண்ணு, வெளியே ஒண்ணு. ஒருத்தரை பத்தி அப்படிதான், அக்கா உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஆயுசு 100. அப்படியாக்கா? அந்த அக்கா போயிரும். இவ பத்தியா விளங்காதவா, இவளுக்குன்னு சாவு வரலையா, மோசமானவா. அதே வார்த்தை வாயில இருந்து அந்த அக்காவை பத்தி பேசிச்சு. திரும்ப அந்த அக்கா போனதுக்கு அப்புறம் அந்த வாய் எப்படி பேசுது? அதுக்கு வாய் காரணம் கிடையாது, இருதயம் தான். காலையில பார்த்தோம், உள்ளம் புதிதாகணும், அதான் புதிய ஆவியை ஊத்துவார். புதிய மனுஷனா வேஷம் வேஷம் பா. அந்நிய ஜனங்கள் தான் சில விழாக்களுக்கு வேஷங்களை போட்டு இருப்பார்கள். அப்படியே இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் வேஷம் மாறி போச்சு. ஜெபிக்கிறவனை போல, விசுவாசிக்கிறவனை போல, எல்லாம் செய்கிறவனை போல, ஆராதிக்கிறவனை போல
ஊழியம் செய்கிறவனை போல. ஒரு நாள் வரும், அப்போ சோதிக்கப்படும் போது வைக்கோல் பொன் எல்லாம் அக்னியில சோதிக்கப்படும் போது தெரியும் எது உண்மை எது டூப்ளிகேட். தெரிஞ்சிருமா இல்லையா? அக்னியில சோதிக்கப்படும் போது. அப்போ நம்முடைய வேஷம் மாறுற நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே நம்முடைய வேஷம் வெளியே தெரிகிற நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஆவியான அந்த கன்வென்ஷனை தர்றாரு. ஆண்டவரே, என் வேஷம், நான் வேஷம் போட்டு அழிகிறவனு வெளியே தெரியக்கூடாது. இன்னைக்கு என்ன புதிய மனுஷனா மாற்றிருக்கேன். நான் ஒரிஜினலா புதிய மனுஷனா மாற விரும்புறேன். டூப்ளிகேட்டா புதிய மனுஷன் அல்ல, வேஷம் போடுறவனாக புதிய மனுஷனாக அல்ல, ஒரிஜினலான புதிய மனுஷனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வேதத்திலே தரித்துக் கொள்ளுங்கள் என்று அநேக காரியங்கள் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றார். பிசாசின் தந்தலோடு எதிர்த்து நிற்பதற்கு நீங்கள் சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:11 வாசிக்க வேண்டாம். யோபு 29:14 சொல்லுகிறார், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்ததுன்னு சொல்றார். நீதியை தரித்துக் கொண்டேன். நிறைய காரியத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசாயா 52:1, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள் என்றும், நீதியை தரித்துக் கொண்டேன் என்றும், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்கொள் என்றும். இன்னும் சொல்லப்போனால் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரோமர் 13:12, இரவு சென்றாயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரோமர் 13:14, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றார். துரு இச்சைகளுக்கு உடலை நீங்க பேணாதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றார். புதிய மனிதனை தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 3:14, இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தரித்துக் கொள்ளுங்கள் என்று பலவிதமான காரியங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன், பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய பணியை செய்ய போகும்போது அவன் என்னென்ன வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், அதை தரித்தவனாகத்தான் ஆசாரிய பணியை செய்ய வேண்டும் என்றும் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க முடியும் லேவியராகும் புத்தகத்தில் எல்லாம். தரித்துக் கொள்ள வேண்டும். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன்ல நம்மை கர்த்தர் புதிய மனுஷனை தரிப்பிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. யோசேப்புக்குள் பலவர்ணமான அங்கி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நாளில் நமக்காக ஆண்டவர் சிறந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இளைய குமாரன் வீட்டுக்கு வரும்போது முதலாவது அவனுக்கு சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்படுது. பெஸ்ட் ராயல் கிளாத், ராஜரீக வஸ்திரம். யோசுவா என்னும் ஆசாரியனுக்கு அப்படித்தான் சொல்றார், உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறேன். நமக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை, துதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தரிப்பித்துக்கொள். ஆண்டவர் கிருபையா நல்ல மகிமையான வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். ஆதாம் ஏவாளுக்கு இவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். தாங்கள் நிர்வாணிகளாய் அவர்கள் எண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? இன்னைக்கு அநேகர் தங்களை எப்படி எதை தரிக்கிறாங்க தெரியுமா? டெம்பரவரி, அப்படின்னா தற்காலிகமான மறைப்புக்கு. நம்முடைய பாவம், நம்முடைய செய்கைகள், நம்ம செஞ்ச அட்டூழியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தற்காலிகமான மறைப்பு. அதான் அத்தியலை. சூரியன் உதிச்சு நல்ல உச்சி வெயில் அடிக்கும் போது அத்தியலை எப்படி இருக்கும்?
சுருண்டுறோம். திரும்ப நம்ம வண்டவளம் தண்டவளத்தில் யாராவது சாருடைய வண்டவளத்தை தண்டவளத்தை ஏற்றி விட்டா கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகும். அவ்வளோ அட்டூழியம். அதோட அனைவருடைய வாழ்க்கான வெளியே அது தற்காலிகமான ஏதோ ஒரு பாவம் பண்ண ஏதோ ஒரு சில காரியத்தை செஞ்சா நம்ம வேஷமா தற்காலிகமா அத்தியலை கொண்டு வந்து தச்சு வச்சு, அதான் வெயில் வந்த பிறகு காத்தடிச்சா ஓடிடும், மரமே பிடுங்கி ஓடுதே காத்தடிச்சா. தச்சு வச்ச ஏழை ஓடாது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவர் நீதியை பட்டப்பகலை போல, உண்மையை பட்டப்பகலை போல வெளிப்படுத்த முடியும். அவருக்கு மறைவான ஒன்றும் இல்லை. அவருக்கு மறைவான காந்தி ஒன்றும் இல்லை. அவர் மாதிரி எதையும் மறைக்க முடியாது. ஒருவேளை சில காலம் மறைப்பதற்கு எதையா நம்ம பண்ணலாம், தற்காலிகமான மறைப்பு பண்ணலாம். ஆண்டவர் பார்த்தா அத்தியலை கொண்டு தச்சு வச்சிருக்காங்க. என்னடா இது? அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். வெளியே தெரியாமல் இருக்கும்படிக்கு தங்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு, தங்களுடைய அசுத்தத்தை, தங்களுடைய தேவையில்லாத காரியத்தை மறைப்பதற்கு கொஞ்சம் வெளிப்பிரகாரமான வேஷம், அது ஒரு வேஷம். ஆண்டவர் பார்த்தார், தோல் உடைய கொடுத்து தரித்து கொள்ளுங்க. தோல் உடைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தோல் உடை எங்க இருந்து வந்திருக்கோம்? அப்பதான் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி அவங்கள வச்சிருக்கிறாரு. தோல் உடை எங்க? உங்களுக்கு என்ன கம்பெனியா இருக்கு? இல்ல யார் வேற அது ஆட்கள் இருக்காங்களா? தோல் உடை வருவதற்கு காரணம் என்ன? அந்த நல்ல ஏதேன் தோட்டத்தில் அருமையாய் விளையாண்டு கொண்டிருந்த இந்த மிருகத்திலிருந்து சில மிருகம் ரத்தம் சிந்தினது ஏதேன் தோட்டத்தில். தோல் உடைங்க சும்மா அவங்க வரும். ஆகவே தான் நாம் தரிக்கும்படிக்கு, ரட்சிப்பின் வஸ்திரம் வரும்படிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபத்துக்காக நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கும்படிக்கு அவர் நிர்வாணியை போல தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில், சந்தோஷமான இந்த ஏதேன் தோட்டத்தில், அந்த பூமியில், அந்த மண்ணில் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். மிருகத்தின் ரத்தம் சிந்தப்படாமல் மிருகத்தின் தோல் உரிக்கப்படுவது இல்லை. துடிக்க துடிக்க ரெண்டு மிருகம் செத்து இருக்கு. அதனால தான் அந்த மிருகத்துடைய தோல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாய் தரிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கும்படிக்கு, நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கினார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக பாடுபட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் பாவிக்காக ஒருத்தர் மரிக்க துணிந்தார், மரித்தார். அதான் இயேசு கிறிஸ்து. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுத்த மெய்ப்பன் அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுமா? நான் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அப்போ நான் தரித்துக் கொள்ளும்படிக்கு, புதிய மனுஷனாய் மாறும்படிக்கு இயேசு ரத்தம் சிந்தினார். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். என் சரீரத்தில் தரிச்சிருக்கிறேன் அவருடைய அச்சடையாளங்களை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுதா? நம்ம சரீரத்தில் வெளிப்படுதா? நல்ல நல்ல வஸ்திரங்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், அலங்காரமான வஸ்திரங்கள், பிரயோஜனமான வஸ்திரங்கள், கவர்ச்சியான வஸ்திரங்கள், வெளிப்பிரகாரமான வஸ்திரங்களை எல்லாம் நாம் இப்பொழுது அணிகிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம், நம்முடைய ஆவிக்குரிய மண்டலம் பாதுகாக்கப்படுவதற்கான வஸ்திரம் இருக்கிறதா? என் சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன்னு சொல்றார். குறிப்பா இந்த புதிய மனுஷனா இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும்.
அவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அதான் பார்க்கிறோம்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், துருச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு உண்மை உள்ளவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு நீதி உள்ளவர், இயேசு மன்னிக்கிறவர். அவருடைய சுவாபங்களால தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர். அவருடைய கிருபையில ஒன்று மறைத்த கிருபை. என்ன கிருபை? சொல்ல மாட்டீங்கல, இப்படி ஒரு வார்த்தையே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? விளக்குறேன். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்ன இருக்கு. அப்போ பாவ நிவாரண பலி செலுத்த வரும்போது குறிப்பிட்ட நியாய பிரமாணத்தின்படி என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, ஆடோ இந்த புறா குஞ்சோ தூக்கிட்டு வரும்போதே ஆசாரியனுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும்? பொல்லாத வராம்பர் டெய்லி ஒரு ஆடை கொண்டு வந்துடுவான். பாவிலும் பயங்கரமான பாவிவேன். டெய்லி பாவ நிவாரண பலி ஆடை கொண்டு வந்தோம்னா தெரியுமா தெரியாதா? உன் பாவின்னு தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படி பாக்கிய? என்ன சரி, ஆவியான உணர்த்துறாருன்னு நினைக்கேன். சரிங்க, பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரியுமா? ஒருவேளை அந்த மாதிரி காலமா இருந்தாலும் சரி, பாவ நிவாரண பலி செலுத்த வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நேத்தான ஒரு ஆடு கொண்டு போனா, இன்னைக்கு அதுக்குள்ள பெரிய பாவம் பண்ணிட்டானா நீ பாப்பான். டெய்லி ஒவ்வொரு ஆடை கொண்டு வந்து பாவ நிவாரண பலி செலுத்திட்டு போறான்னா ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் இவன் பாவியிலும் பயங்கரமான பாவின்னு. பாஸ்டருக்கும் தெரியும். தெரியுமா இல்லையாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படித்தானே பாவ நிவாரண வரணும். சரி, அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்துல கல்லர் கொய்யாக்கிட்டீங்கன்னு சாட்டை வச்சு அடிச்சாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம், எல்லாம் பொல்லாதவன மாறிட்டான், டீசென்ட் ஆயிட்டான். பண்றது ஃபுல்லா அட்டூழியம், வெளியே பண்றது அக்கிரமங்கள், தேவையில்லாதவைகள், வெளியே வேஷத்தை தரித்து வாழ்றது. ஆனா அப்படியே பணத்தை மட்டும் வச்சுட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு ஆலயத்துக்குள்ள வந்து ஆலயத்துல எல்லாம் வியாபாரம். பாவ நிவாரண பலி செலுத்துறதுக்கு அங்க மிருகத்தை அங்கேயே வாங்கிடலாம். வெளியே இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா எவனாவது பார்த்துருவான், டேய் இவன் பயங்கரமான ஆளு. இப்பனா ஒண்ணும் இல்லைல்ல, பாக்கெட்ல கை விட்டு பணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு ஆலய வாசல்லையே மிருகத்தை வாங்கிட்டு இங்க வந்து பலி செலுத்திட்டு போயிடலாம். கல்லருக்கும் ஆக்கிட்டீங்களே என்ன? பல அர்த்தம் இருக்கு, அதுல ஒரு அர்த்தம் இது. நல்ல வேலை இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி அவரே பலி மிருகமா, அவரே பலி ஆடா, அவரே பலிபீடமா, அவரே பிரதான ஆசாரியனை மாறி தன் ஜீவனை கொடுத்தார். பழைய பிரமாணத்தின்படி இருந்திருந்தா இன்னைக்கு சர்ச்சில் ஆளே இருந்திருக்காது. நமக்கு 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. எவ்வளவுங்க? எங்க ஊர்ல 1000 ரூபா பக்கத்துல 900. அதனால வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றதுக்கே கஷ்டம். அதுல பாவம் பண்ணிட்டு ஒரு ஆடை வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனால் ஒருத்தன் கிறிஸ்துவத்துக்குள்ள வந்திருக்க மாட்டான். அதான் ஆண்டவர் இயேசு பார்த்தீங்களா, பின்காலத்தை அறிந்து ரத்தம் சிந்தினார் அவர். அதுவும் எங்களுக்கும் கஷ்டமாய் போயிடும். நீங்கள் ஆடு கொண்டு வந்து நாங்கள் அடிச்சு சாப்பிடணும். அது ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற வேலைக்கு ஒரு நாளைக்கு 5 ஆடு கொண்டு வந்தாலும் அவ்வளோ பாவம் பண்ணுவாங்க. இப்போ உள்ள காலத்தில் ஒரு நாளைக்கு 5 ஆடு எங்கள் கையெல்லாம் உழைஞ்சு போயிடும். நாங்கள் மிஷின், ரோபோ மிஷின் தான் வச்சு, பலிப்பீடத்தில் ரோபோ மிஷின் வச்சு டக் 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 டக்குன்னு வெட்ட வேண்டியிருக்கோம். எங்கள் மேலேயும் ஆண்டவர் கிருபையாயி பார்த்தீங்களா. ஆனா அப்போ உள்ள காலத்தை விட இப்போ உள்ளத்துல பாவம். ஆனா எங்க அது வெளியே தெரியுது? பாஸ்டர் சர்ச்சில் பாதி பாவின்னு உங்களுக்கு தெரியுமா? எக்கா உங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க பாவியிலும் பிரதான பாவின்னு தெரியுமா? எங்க தெரியுமா? எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் பரிசுத்தமாகி கொண்டு தான். உதாரணத்துக்கு சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, செய்கை நல்லா இருக்கும், புத்தி ஃபுல்லா கெட்டது, கெட்ட புத்தி இருக்குன்னு பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா? அதான் பைபிள் வசனம் இருக்கு, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என் நினைவு தெரியாது. ஏக்கா
இவங்க என்ன யோசிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி தெரியும்? தூரத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு தெரியும். கர்த்தர் கிருபையா மறைக்கிற கிருபையை வச்சு, ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். இப்ப அவர் கிருபையா கர்த்தர் நம்ம பண்ற எல்லா வேஷத்தை, நம்ம பண்ற எல்லா காரியத்தை 6 நாள் செய்கிற அவ்வளோ அக்கிரமத்தையும் யோசிச்சது எல்லாத்தையும் படமா ஆண்டவர் வீடியோ எடுத்து உங்க சர்ச்சில் ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து வாரம் ஒவ்வொருத்தரும் செய்யறது எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்தினார்னா வருவோங்கிய சர்ச்சுக்கு. இதை விடுங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு 5 பேர்கிட்ட இந்த 6 மாசமும் செஞ்ச அவ்வளோ அக்கிரமத்தை யோசிச்சது, பேசுனது எல்லாத்தையும் ஒரு வீடியோவா ஆண்டவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நமக்கு பிடிக்காத ஒரு 5 பேர்கிட்ட ஆண்டவர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் பண்ணாரா? யூதாஸ் காரியத்தும் இயேசுவோடு கூட தான் இருந்தார். அவன் பேர் இருக்கும்போது ஆரம்பத்திலே காட்டி கொடுக்கிறவனாக யூதாஸ், திருடனாக, சாத்தான். ஆனால் என்னைக்காவது யூதாஸை எவன்ட்டையாவது போட்டு கொடுத்தாரா? கடைசி வரைக்கும் தெரியலையே. ஏன்னா அவ்வளவு அன்பு இயேசுக்கு இருந்தது. கடைசி வரைக்கும் தெரியலையே. முத்தத்தினால காட்டி கொடுக்கும் போது கூட பேதுரு யாரு காதை வெட்டினாரு? மல்கூஸ் காதை வெட்டுறாரு. யாரு கழுத்தை வெட்டி இருக்கணும்? அப்பம் கூட தெரியல யூதாஸ் தாண்டா காரணம்னு. உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பாடே, இவன் தான் காட்டி கொடுப்பான்டா அப்படின்னு இல்ல. அப்பவும் மார்பில சாய்ந்திருந்த யோவான் பேதுரு நம்மாலே யாரும் கேளியா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, யாரும் கேளியா அப்படின்னு கேட்டபோது சொல்றாரு, இத துணிக்கு தோய்த்த ஒருத்தன் குடும்பம் பாரு, அவன் தான். எவனாவது கண்டுபிடிச்சாங்க? என் இயேசு நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்தாதபடிக்கு மறைத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கிருபையை. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எத்தனை காலம்தான் கர்த்தருடைய கிருபையை போக்கடித்துக் கொண்டிருப்போம்? இதுவரைக்கும் செய்த கிரிகளை கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. ஆகவே இன்றைக்கு இரட்சணியத்தினால், இன்றைக்கு அனுக்கிரகத்தின் காலம், என் வேஷம் களைந்து போடப்படட்டும். அப்பா, என்னை யார்ட்டையும் விட்டு கொடுக்கல, என்னை யார்ட்டையும் போட்டு கொடுக்கல, என்னை யார்ட்டையும் வெளிப்படுத்தல, என்னை யார்ட்டையும் காண்பிக்கல. நான் அவ்வளவு அக்கறம் உள்ளவன், நான் துரோகி, பாவி. என்னை யார்ட்டையும் காண்பிக்காம இதுவரைக்கும் நிற்க வச்சிருக்கிறதே, நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்றைக்கும் பரிசுத்தமாக்குகிற ஒரு இயேசு கிறிஸ்து, இரத்தத்தினால் சுத்திகரிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேஷம் கலைந்து போடப்பட்டு தரித்துக் கொள்ள கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு ஒரு காரியம், இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3:20, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தரித்துக் கொண்டீர்களே. நன்றி. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ. முதல் பகுதியில் ஞானஸ்தானம் குறித்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும். தேவனுடைய நீதி, தேவனுடைய கட்டளை, இயேசு கிறிஸ்து முன்னடையாளமாக நமக்கு ஒரு அச்சடையாளங்களை வைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் பெற்றார் யோவான் கையிலே. ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? கண்டிப்பாய் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாம் புதிய மனுஷனாய் மாறுகிறோம், புதிய மனுஷியாய் மாறுகிறோம், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறோம். சும்மா தண்ணியில முங்கிட்டு எழும்புறதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஞானஸ்நானம் என்றால் என்ன? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. ஞானஸ்நானம் என்றால் எளிமையா சொல்றேன், அதனுடைய விளக்கம் என்னவென்றால் இன்வர்ட் சேஞ்ச் அண்ட் அவுட்வர்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். உள்ளான மாற்றத்தை நான் வெளியே காண்பிப்பதுதான் ஞானஸ்நானம். எனக்கு உள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. என் பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிறார், பாவ உணர்வு வந்திருக்கு. இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் எனக்கு அடிக்கப்பட்டார், அவர் உண்மை உள்ள தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இயேசுதான் நீதிபரர், எனக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்றார், மறுபடி வரப்போகிறார். இயேசுவின் முழு சத்தியத்தை நம்பி விசுவாசித்து, நான் பாவி, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார்,
இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறேன் என்று நிச்சயத்தோடு உள்ளான மாற்றத்தை வெளியே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக முங்கி எழும்புவாங்க பாருங்க, அதுதான் ஞான ஸ்நானம். நான் சொல்லுவாங்க, அப்பாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, முந்தைய நாட்களில் ஞானஸ்தானம் என்றால் சர்ச்சுக்குள்ள இருக்காது. ஞானஸ்தானம் பெற போறாருன்னா ஊருக்கே தெரியும். வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு கொட்டை அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடி 1 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு குளத்துல ஊருக்கே தெரியும். ஒரு ஞானஸ்தான ஆராதனை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தேவ மனிதன் கேரளாவில் அப்ப ஞானஸ்தானம் கொடுக்க குளத்து பக்கத்தில் இருக்கிறாங்க. பயங்கரமா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, வெளியே இருந்து பயங்கரமா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்களாம், கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போதகர் சொன்னார், இப்போ பாரு என்ன நடக்கும்னு. பொத்துன்னு அதுல இருந்து எல்லாரும் மரம் உடைஞ்சு பொத்துன்னு தண்ணிக்குள்ள வந்தா எல்லாருக்கும் சேர்த்து ஞானஸ்தானம் அன்னைக்கு. ஞானஸ்தானத்தை விளையாட்டா நினைக்கிறாங்க. சிலர் பார்த்து ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாம அதை ஒரு வித்தியாசமா அதை சடங்காச்சாரமா நினைக்கிறாங்க. இல்ல, இது ஒரு சடங்காச்சாரமும் கிடையாது, சபையில சேர்க்கிற ஒரு விழாவும் கிடையாது, ஆள் சேர்க்கிறதும் கிடையாது. அது தேவனோடு கூட பண்ற உடன்படிக்கை, என்கேஜ்மெண்ட் மாதிரி. நான் உமக்கே சொந்தம், நான் உம்முடையவன், நித்திய கல்யாணத்துக்காக வேற எதுவும் பிறர் முருகம் பாரம் உமக்கே அப்படின்ற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவதுதான் ஞானஸ்நானம். ஒரு பாஸ்டர் வேடிக்கையா சொன்னார், ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நனையாத ஒன்று, மூழ்காத ஒன்று என்னவென்றால் என்ன? நாக்காம். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்றிய? அதான் சொன்னார், இந்த வாய் தான் ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் வாய் கொழுப்பு, வாய் நீளம், வாய் ஆடி, ஏன் வாய் ஓவரா போகுது இப்படி நிறைய பேசுவாங்களே. என்ன நாக்கு நீளுது, பல்லெல்லாம் தட்டி எடுத்து விடுவேன், இப்படி நிறைய பேசுவோம்ல. எதுக்கு? அதுவும் பைபிள்லையும் சொல்லுது, நாவடக்க ஒருவனாலும் கூடாது, நாவும் நெருப்புத்தான், நாவும் நெருப்பு தானா. அதான் சொன்னார், ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வாயை பழந்துக்கிட்டே ஞானஸ்தானம் கொடுக்கணும், நாக்கும் சேர்ந்து நனையட்டும். அதான் ஆவியானவர் பார்த்தாரு, கண்ட்ரோல் பண்ணதை ஒருத்தனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் அக்கினி மயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு நாக்க தொட்டார். பிரிந்திருக்கிற நாக்கு தான் இருக்கு பாருங்களேன். நாக்குக்கு எலும்பு கிடையாது, ஆனா எலும்புகளை நொறுக்கும் சக்தி உண்டாம். பெண்ணின் நாவு ஒரு வாளாம். நான் சொல்லலைங்க, ஏமால கோவப்பட்டுறாதீங்க. ஜப்பான்காரன் சொன்னா நினைக்கிறதில்ல, நான் வாசித்தேன், எழுதி வச்சிருந்தேன். பெண்களின் நாவு வாள், தங்களுடைய நாவை பட்டயங்களாக்கி, நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. நமக்கு விஷம் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்? பண்ணிடாதிய சொல்லுவாங்களே, ஸ்கூல்ல விளையாட்டு பசங்களாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பு, கோழி தின்னுனா செத்து போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்க்காதீங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை. மாதிரி கோழி செத்துனா ஏன்ட்ட கேட்கக்கூடாது, நான் நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு போயிடுவேன். நம்ம சரீரத்தில் அவ்வளோ விஷம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில பல மணி நேரம் போட்டு எடுத்துட்டு அது துப்புனா கோழி சாப்பிட்டா செத்து போயிருமா. பைபிள்லேயே வசனம் இருக்கு, நாவின் கீழே விஷம் இருக்குன்னு. இந்த பேதுரு பவுல் இந்த இறங்கி போனார்ல, கப்பல் ஏற்ற முடிஞ்சு இறங்கி போகும்போது ஒரு விரியன் கடிக்குதுல பாம்பு. சரித்திரத்தில் சொல்றாங்க, நான் ஒரு கேள்விப்பட்டேன், பைபிள் காலேஜில் ஒரு பிரின்சிபல் அதை சொன்னார். என்னன்னா அதுல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, இப்போ அங்க விஷம் உள்ள பாம்பே இல்லையா. அப்புறம் கீழே அந்த கோட்ஸ்ல எழுதுறாங்க, அங்குள்ள பாம்பில் விஷம் இல்லை, எல்லாம் மனுஷனுடைய வாயில தான், நாக்கில தான் விஷம் இருக்கு அப்படின்னு. சரி, இந்த ஆண்டவர் பாருங்களேன், நாவும் நெருப்புத்தான் போட்டிருக்கு. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் யாரா இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி சரி, கெமிஸ்ட்ரி லேப்ல நிறைய கெமிக்கல்லாம் இருக்கும். அதில் பாஸ்பரஸ் எதில் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னா, சரிப்படி பிள்ளைகளா, சரி, தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்களாம். ஏன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்கன்னா, வெளியே எடுத்தா ஃபயர் வந்துடும், தீ வந்துடும்.
வெளியே எடுத்தாலே தீ வந்துடும். தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. ஆண்டவர் பாருங்களேன், ரொம்ப ஞானம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் வந்து சர்வ ஞானி. omnipotent of God, சர்வ ஞானி. அவரை மாதிரி ஞானம் கிடையாது. மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய பைத்தியம் இருக்கு. அவ்வளோ ஞானம் உள்ள தெய்வம் என்ன பண்ணிருக்காரு? மனுஷனுடைய நாக்கு எல்லாத்தையும் தண்ணியில போட்டு வச்சிருக்காரு. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? நானே 2-3 டம்ளர் தண்ணி குடிச்சாச்சு. 2 டம்ளர். இப்போ உமிழ் நீர் நாக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, பாஸ்டர் என்ன தண்ணி தர போறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்காம வாழ முடியுமா? நீரின்றி வாழ்வேது உலகு. அதில் ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். ஆண்டவருக்கு தெரியும், நாக்குன்னு ஒன்று படைச்சிட்டேன், இந்த நாக்கு வாயிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா தீ வந்துடும். அதுதான் பைபிள் வசனம் இருக்கு. இந்த நாவு பெரிய காட்டையே கொளுத்தி போட்டுரும், நாட்டையே கொளுத்தி போடுது. இந்த நாக்கு மட்டும் இல்லாமல் இருந்துன்னா சண்டை கண்டை வந்து ஒன்றும் வந்திருக்காது, பிரச்சனையே வந்திருக்காது. இந்த கோல் புறம் பேசுதல், இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசல, இந்த நாக்கில் தான் பல பிரச்சனை இருக்கு. நாக்களையும் வச்சுட்டு போயிடணும். ஒருவேளை உங்க நாக்கை கட்டுப்படுத்த முடியல, ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர் கட்டுப்படுத்துவார். அதான் ஆண்டவர் பாருங்க, வெளியே வந்தது அநீதி நிறைந்த உலகமாம். நாக்கு பெரிய உலகமா, அநீதி நிறைந்த உலகமாம். சரி, தெரியாம ஞானசானம் கொடுக்கும்போது வாய்ப்பு வந்து கொடுத்துறாதீங்க, பாவம் தண்ணி கிண்ணி உள்ள போயிட போகுது. சரி, ஞானஸ்தானம் தேவனோடு பண்ற உடன்படிக்கை. ஞானஸ்தானத்தை ஒரு விளையாட்டா வேடிக்கை நினைக்கிறாங்க. ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு கையை தூக்கிட்டே வந்து ஞானஸ்தானம், மற்ற கையை மட்டும் நினைக்கிற, மற்ற முடம் ஃபுல்லாக நினைஞ்சிருக்கு. என்னடா கையை தூக்கி வச்சிருக்கீங்களே? இல்லை பாஸ்டர், ஒருத்தனை அடிக்க வேண்டியிருக்கு, இந்த கையை வச்சு ஒருத்தனை அடிக்க வேண்டியிருக்கு. இது அடித்தப்புறம் தான் பார்த்தீங்களா, இதில் ஒரு மனம் திரும்புதல் அல்ல, நான் முழுவதுமாய் கிறிஸ்துவை தரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பயங்கர சந்தேகம். அவர் முதல்ல ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பயந்து எழுந்துச்சு, டக்குன்னு எந்திரிச்சிட்டாராம். தலை கூட சரியா நினைக்கலையா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது. சிலர் பயப்படுவாங்க, தண்ணியில் முக்கிய இருந்துச்சா ஏதோ ஜீவன் போற மாதிரி தான், பாஸ்டர் கோவத்தில் முக்கி வச்சிருவார்னு நினைச்சிருவாங்க போல இருக்கு, பயந்து. சரி, அப்படி பயந்தாலும் நாங்கள் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம், கேட்டீங்களா? சரி, அதனால பயந்து தெளிப்பு ஞானஸ்தானத்துக்கு போயிடாதியே. அப்போ அவருக்கு பயங்கரமான குழப்பம். ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து ரொம்ப நாளாக பயங்கர குழப்பம். சரி, நான் சரியா முங்கலையே, நான் சரியா ஞானஸ்தானம் எடுக்கலையே, நான் எடுத்தது சரியான ஞானஸ்தானமா இல்லை தவறான ஞானஸ்தானமா, அப்படி பயங்கர. அதையே யோசிச்சு யோசிச்சு கெட்டே போயிடுவாரு. சரி, உங்களுக்கு கொடுக்க நீ சரியா அப்படின்னு கூட்டார். ஞானஸ்தானம் வந்துச்சு. ஞானஸ்தானத்துக்கு அவர் முக்கும்போது ஆள் எழும்பவே மாட்டேங்கிறான். பாஸ்டருக்கு பயம் வந்து போச்சு. நல்ல தண்டிக்குள்ளே முங்கியிருக்கார் பாஸ்டர். என்னையா கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்டீங்களே எல்லாத்தையும்? இல்லை பாஸ்டர், போன முறை நான் சரியா முங்கலை, அதை இந்த முறை நல்லா முங்கிட்டேன் பாஸ்டர். சரி, ஞானஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னு எளிமையாக உங்களுக்கு சொல்றேன். ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவை தரித்து கொள்ளலாம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் திருப்புங்கள். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க. ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதாவது ஞானஸ்நானம் மரணம்னு போட்டிருக்கு. ஞானஸ்நானம் பேப்டிசம் இஸ் ஆல்சோ டெத். அதான் ஞானஸ்தானத்துடைய விளக்கம், பாவத்துக்கு செத்து. அப்ப ஞானஸ்நானம் என்பது ஒரு மரணம் கூட. அவருடைய மரணத்துடன் ஒன்றாகுதல்
5ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். அப்படி என்றால் ஞானஸ்நானம் என்றால் அவருடைய மரணத்தோடு கூட ஒன்றாகுதல். மரணத்தோடு கூட ஒன்றாகுதல். நான் எல்லாத்துக்கும் செத்துட்டேன், சுயத்துக்கு செத்துட்டேன், பாவத்துக்கு செத்துட்டேன், பழைய மனுஷன் செத்துது. அதான் பாருங்க இப்போலாம் அப்படி கொடுக்காங்களே தெரியல. பழைய நாட்கள்லாம் தொட்டி கொஞ்சம் நீளமா இருக்கும், வழங்கால் போட்டு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாங்க தெரியுமா? தின்னமாக்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிடிச்சி மூக்கை பிடிச்சி தலையை பிடிச்சி பழைய ஆட்களும் அப்படித்தான் பின்னமாக்க பிடிச்சி என்ன அர்த்தம் தெரியுமா? அடக்கம் பண்ணுறதுக்கு பெட்டியில் பாடி உள்ள இறக்குதாங்க தெரியுமா? முதல்ல எதை இறக்குவாங்க? தலையை. அதே மாதிரி தான் ஞானஸ்நானத்துக்கு அந்த நாட்களில் கற்றுக் கொடுத்தாங்க. அடக்கம் பண்ணுறது பாடி அடக்கம் பண்ணுற மாதிரி மூக்கி எந்திக்கணும். ஏன்னா ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட ஒன்றாக்குதலை காண்பிக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் யாராக ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் தருணத்தை தர்றார். நம்முடைய வருகையோ கிறிஸ்துவின் வருகையோ நம்முடைய மரணமோ இருக்குமானால் ஞானஸ்தானம் பெறாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல முடியாது. பரவாயில்லங்க, ஞானஸ்தானம் சேர்த்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், சமயம் கிடைக்கும் போது எடுத்துடுறேன், ஆனால் இப்போ நான் ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தல் இருதயத்தில் இருக்கும்னா, இப்போ மரணமோ இந்த நேரத்தில் இயேசுவின் வருகை வந்தாலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் நாட்கள் செல்லுமானால், இயேசுவின் வருகை தாமதிக்குமானால், நம்முடைய ஓட்டம் தாமதிக்குமானால் நீங்கள் முன்பதாகவே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கல்யாணத்துக்காக ஞானஸ்தானத்துக்கு வந்தது கொடுக்கவே கூடாது. கல்யாணம் பண்ணாமல் ஞானஸ்தானம் விடாமல் கல்யாணம் பண்ணு பாஸ்டர். இப்போ சர்டிஃபிகேட் கேட்காங்க பாஸ்டர், சீக்கிரம் முக்கி விடுங்க பாஸ்டர். என்ன அடக்கோழி முக்கி விடுவாங்களே. நிறைய அடக்கோழி இருக்கும் சபைக்குள்ள. தாத்தா முன்னாடி என்னடா தாத்தா தண்ணிக்குள்ளே போட்டு கோழியை முக்கி அனுப்புறாருன்னு சின்ன வயசில் பார்த்துருக்கோம். தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி அனுப்புறாரு, எதுக்குடா கோழியை கொள்றாரோ தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி? இல்லை, அது சோம்பேறியா ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது பிடிக்காது. அதனால எடுத்து தண்ணிக்குள்ளே ஒரு முக்கி அமுக்கிடுவாங்க. இல்லை வேலைக்கு வேலைக்கு போகிற மாதிரி சர்டிஃபிகேட்டு ஞானஸ்தானம். எங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரிந்த ஒரு இடத்துல. பையன் வேலைக்கு போனார். இன்டர்வியூக்கு நிற்கும்போது பார்த்தோன்னே கிறிஸ்டியனா? ஆமாம். ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பா? இல்லை. உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். வாலிப பையன், அவன் கிறிஸ்தவன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறவன். வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு ஆவிக்குரியவர் விசுவாசி இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இவன் பார்த்தால மூக்கு மொழியை பார்த்தாலே தெரியுமே இவன் ஞானஸ்தானம் எடுக்கலான் இருக்கான். உனக்கு வேலை கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்காதனால வேலை கிடைக்கல. அந்தந்த வயது வரும்போது அந்தந்த காலத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கலையே, இவனுக்கு எதுக்கு வேலை? அப்போ வேலைக்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. பாசான ஞானஸ்தானம் அது என்னது பொருத்தனையா? இயேசு உனக்கு பிடிச்சிருக்கு, இயேசுக்காக வாழ்றோம், பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு நிச்சயம் இருந்துச்சுன்னா உடனே ஒப்பு கொடுத்து எடுக்கு. தண்ணி இருக்கிறத ஏன் தடை பண்ணணும்? தண்ணி இருக்குல்ல, ஏன் தடை பண்ணணும்? உடனே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்படிதான் சில வருஷம் முன்னாடி எங்கள் சர்ச்சில் நடந்துச்சு. நானும் அப்பா ஊழியத்துக்கு வந்துட்டு போகிறோம். நைட்டு 12 மணிக்கு சர்ச்சில் ஒரு பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 பேர் சேர்த்து கூட்டம் விட்டாங்க. அவன் எடுத்தே ஆகணும்ட்டானோ, எடுத்தே ஆகணும்ட்டான். நைட்டு சனிக்கிழமை நைட்டு எனக்கு. ஆமாம், நைட்டு 12 மணிக்கு ஞானஸ்தானம் ஒரு பையனுக்கு பார்த்தீங்க எங்கள் சர்ச்சில். அதனால் ஞானஸ்தானத்துக்கு வாழ்க்கை ஒப்பு விடுங்க. பாவத்துக்கு மறிக்கணும், மரணத்துக்கு இது காண்பிக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, இதை கவனிங்க, ஒரு முறை பிறந்தவனுக்கு இருமுறை மரணம், ஒரு முறை மரித்தவனுக்கு, ஒரு முறை பிறந்தவனுக்கு இருமுறை மரணம், இருமுறை பிறந்தவனுக்கு ஒரு முறை மரணம். அது பொதுவாக சொல்லுவாங்க. இது எப்படி மறுபடியும் பிறக்கணும்னு கேட்கிறார் நிக்குதோமு. எப்படி மறுபடியும் பிறக்குதல்? அதான் ஏற்கனவே தாயின் வீட்டில் பிறந்தாச்சு, இது முத பிறப்பு. ஒரு முறை மட்டும் பிறந்தவனுக்கு இருமுறை மரணம். அப்படின்னா சரீர மரணம் இருக்கு, 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தம் எரிகிற நரகம் இருக்கு. அப்ப 2 முறை பிறந்தனா என்ன?
தாயின் வயசுல இருந்து பிறந்த மாம்ச பிறப்பும், அடுத்தது 2வது பிறப்பு கிறிஸ்துவுக்குள் பிறத்தல். அதான் ஞானஸ்தானத்தின் வழியா புதிய மனுஷனா பிறந்தா சரீர மரணம் மட்டும்தான், நரகம் என்கிற மரணம் இல்லை, நித்திய ஜீவன். உங்களுக்கு நரகம் வேணுமா பரலோகம் வேணுமா? பரலோகம் வேணும் ஞானஸ்தானம் எடுக்கணும். பரலோகத்துக்கு போனால் ஞானஸ்தானம் எடுக்கணும். நரகம் யுக யுக காலமாக பயங்கரமான அக்கினி கந்தகம் எரிகிற ஒரு பெரிய கடல். பிசாசு இருப்பான். புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அங்கே போகணுமா பரலோகம் போகணுமா? இன்னும் யோசிங்க. முடிவு உங்களுடையது. நாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. சரி, முதலாவது மரணத்தோடு கூட ஒன்றாகுதல். 4ஆம் வசனம் பாருங்க, எபேசியர் ரோமர் 6:4, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. புதிய ஜீவனா? அப்ப எதுல புதிய வாழ்க்கை வருது தெரியுமா? ஞானஸ்தானத்துக்கு என்பதாக. அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 2வது ஞானஸ்நானம் என்றால் என்ன? அடக்க ஆராதனை. என்ன ஆராதனை? அடக்க ஆராதனை. முதலாவது ஞானஸ்நானம் என்றால் மரணம், மரணத்தோடு கூட ஒன்றாகுதல். 2வது செத்தவனை எங்க ஷோகேஸ்ல வைக்க போறோம்? ஒரு கலெக்டரா இருந்தாலும் பாஸ்டரா இருந்தாலும் மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஸ்டர், மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கலெக்டர், அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் பாடி வந்துட்டா சொல்றாங்களா இல்லையா? ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் மதிப்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பாடி அடக்கம் பண்ணலையா? பெரியவங்க அப்படி தலப்பாவும் கட்டிக்கிட்டு தலப்பா கிட்ட எடுத்துடுவாங்க. டைம் ஆயிட்ட, என்ன போகணுமே, நேரத்தே வந்தாச்சு, பாடி எடுக்கலையா? ஏன் செத்தவனை உடனே அடக்கம் பண்ணிடணும், அப்படிதானே? ஏன்னா இதோ வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் வரணும்னா கொஞ்சம் நேரம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வைக்க மாட்டாங்க. வேற வந்து பாரு, வேணா தோண்டி போய் பாரு, நான் வீடியோ பாரு. அதனால தான் எல்லா இடத்துல லைவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மரண வீடுகள்லையும். அதாவது அங்கேயே இருந்து பாருங்க, நாங்கள் ரொம்ப நாள்லாம் வைக்க முடியாது, பாடியை புதைச்சிருவோம். அப்போ செத்தவனை அடக்கம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். நமக்காக இயேசு மரித்தார். நாம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து பாவமானார் என்று பார்க்கிறோம். இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து அவர் மரித்தார். ஏன் இயேசு மரிக்கணும்? அவர் பாவமானவர் வந்துட்டார். ஏன் பாவத்தை எல்லாம் சுமந்ததுனால அவர் பாவி என்று கருதப்பட்டார். அவர் பாவி என்று கருதப்பட்டபடினால் அவர் மரித்தார். பாவம் சாக வேண்டும். 2வது அடக்கம் பண்ணப்பட்டார். கிறிஸ்துவின் அடக்கத்தோடு கூட ஒரு இணைப்பு. அது மட்டுமல்ல, மரணம் அடக்கம். ஆனா ஒரு நிச்சயம் ஒன்று இருக்கு. ஞானஸ்நானம் என்ன தண்ணியில முக்கியே அப்படியே வச்சிடறோமா? இல்ல, என்ன பண்றோம்? தூக்கி எழுப்புறோம். இது எதை காண்பிக்கிறது? 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரணம் என்கிற சாயல், அடக்கம் என்கிற ஒரு இணைப்பு. அதோடு கூட இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏன் தண்ணியில மூழ்கி திரும்ப எழுப்புறோமானால் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நிச்சயம் ஒன்று நமக்கு இருக்கிறது. இயேசு வரும்போது உயிர்த்தெழுவோம். இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் சொல்றார். உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கு. இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம் அவர். அவருடைய உயிர்ப்புடன் ஒன்றாகுதல், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒன்றாவதலை அறிக்கையிடுவதுதான் ஞானஸ்நானம். நீதியை நிறைவேற்றுவது. அவர் நமக்கு முன்மாதிரியாக அவர் இயேசு மரித்தார், இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். ஒருவேளை ஞானஸ்தானம் இதுவரைக்கும் பெறாவிட்டால் நீங்க அர்ப்பணியுங்கள். சமயம் கிடைக்கும் போது ஞானஸ்தானம் எடுத்துடுறேன், நான் இனி காலத்தை தள்ளி போட மாட்டேன்,
எனக்கு இயேசு வேணும், எனக்கு பரலோகம் வேணும், நான் பரலோகத்துக்கு போகணும். வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு காலையில் கூட ஞானசாரம் நீங்க கேட்டீங்கன்னா தருவாங்க. ஆனா கொஞ்சம் விளக்கமா கேட்டுக்கிட்டு ஞானசாரம் எடுங்க. ஞானசாரம் என்னன்னு, ஏன்னா எடுத்து 10 வருஷம் அப்புறம் ஞானசாரம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியணும். இப்போ தனித்தனியா மைக் கொடுத்து கேட்டா ஞானஸ்தானம்னா என்ன எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும் தெரியல. ஆனா ஏதோ வந்து ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சு வச்சிருக்காங்க, பாவத்தை சேர்த்து நீதி பிழைக்கிறது. இந்த ஒண்ணு மட்டும் அது யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க, டயலாக் விட்டுருவாங்க அழகா, பாவம் சேர்த்து நீதி பிழைக்கிறது. அதனால தான் அதிகமாக உடனே கொடுக்கறது இல்லை எங்களுடைய சபைகளில். ஆனால் உடனே மனம் திரும்பி வந்தால் உடனே கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் ஞானசனம்னா என்னன்னு தெரியாமல் கொடுக்கக்கூடாது. ஞானசனம்னா என்ன, எதுக்கு எடுக்கணும், எடுத்த பிறகு எப்படி இருக்கணும், ஏன் எடுக்கணும். அதனால ஞானசனம் எடுக்கணுமா, இதில் கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருக்கு. இன்னைக்கு நைட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, எடுங்க. அதுக்கு முன்னாடி பாசத்தையோ இல்லை அதை பற்றி வசனம் தெரிஞ்சவங்ககிட்டே கொஞ்சம் ஞானசனம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கி கேட்டுக்கிட்டு எடுங்க. சரிங்களா? சரி. ஞானஸ்நானம் மிக மிக முக்கியம். அப்போ ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோன்னு பார்க்குறோம். புதிய மனுஷனா, புதிய சாயலா. தண்ணியில் மூழ்கி எழும்பும்போது, இயேசு கிறிஸ்து தண்ணியில் மூழ்கி எழும்பும்போது சாட்சி வருகிறது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். He is my beloved son. என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். சிலருக்கெல்லாம் தெனாவட்டா கேள்வி கேட்பாங்க, ஏன்னா சிலுவைக்கெல்லாம் ஞானஸ்நானமா எடுத்தா நீ பரதேசி போகும்போது என்னை நினைத்தள்ளும். அப்போ அவன் பரலோகத்து பங்காளியா மாறிட்டானே, அவனை ஞானஸ்நானம் எடுத்தான். 2 கேள்வி கேட்கேன். ஒன்று, நீங்க கல்லனா? சரி. 2வது, நீங்க என்ன சிலுவையில தொங்கிட்டு இருக்கிய, நீ சாவுக்கா துடிச்சிட்டு இருக்கிய? இல்லைல்ல. அவனுக்கு இனி அவ்வளோதான், மரணம் வரப்போகுதுன்னு தெரியும். டைம் இருந்ததுன்னா, அவனுக்கு பலன் இருந்திருந்தா இறங்கி போய் எடுத்திருப்பான் ஞானஸ்நானம். சில அருமையாக கேள்வி பார்த்தீங்கன்னா, கல்லன் ஞானஸ்நானம் எடுத்தான். நீங்க கேட்குறலாம், நீங்க கல்லனா? நீங்க சிலுவையில சாக போறீங்களா? சாகர நிலைமையில துடிச்சிட்டு இருக்கிய? சரி, படிக்கலேருந்து ஸ்ட்ரக்சர்ல சாக போறாரு. அப்போ அந்த நேரத்தில் உணர்ந்து பாவ மன்னிப்பு போயிட்டு, ஆண்டவரே உங்களோட உடன்படிக்கை பண்றேன், என்னை மன்னிச்சிருங்க, பரலோக சொந்தமாக மாற்றுங்க. அந்த நேரத்தில் அவனை கொடுத்து ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தாலே செத்து போயிடுவார். அவரை போய் தண்ணியில் முக்க முடியுமா? இங்கிலீஷில் சொல்லணுமா? இல்லைல்ல. கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம் தந்திருக்கிறாரு, நல்ல சபையை தந்திருக்கிறாரு, நல்ல அருமையான ஆவிக்குரிய மாவட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஸ்தாபனத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல வாய்ப்புகளை தரும்போது அதை தள்ளி போடாமல், தாமதிக்காமல் எடுங்க. பழச கழிந்து போடணும், பூர்ண ரட்சிப்பு உண்டாகணும், புதிய ஆவி நமக்குள்ள வரணும். அதே சமயத்தில் புதிய மனுஷனா மாற வேண்டுமானால் ஞானஸ்நானம் அவசியம். ஞானஸ்நானத்துக்கு விளக்கம் என்ன? ஞானம் பிளஸ் ஸ்நானம். திரு முழுக்கு, திரு தெளிப்புல முழுக்கு, முங்கி, வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்நானம். ஞானம் எப்ப வரும்? ஞானம்னா என்ன? இயேசுவே ஞானம். என்ன ஞானத்துடைய விளக்கம் சொல்றேன். எது பாவம், எது பரிசுத்தம், எது நன்மை, எது தீமைன்னு சரியா டிசைன் பண்ணக்கூடிய, சரியா அறிந்து கொள்ளக்கூடிய வயதுதான் ஞானம். அதனால பச்சை குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஏன்னா பச்சை குழந்தைக்கு பகுத்தறிகிற ஞானம் இருக்காது. எது பாவம் தெரியுமா? தெரியாது. அப்போ எது பாவம், எது பரிசுத்தம், எது நரகம், எது பரலோகம், எது நன்மை, எது தீமை, எது உண்மை, எது பொய், எது மெய் அப்படின்னு தெளிவா தெரியக்கூடிய ஞான விளக்கம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். புரிந்த ஒரு அல்லேலூயா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, உடனே எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38, 39. ரெண்டு பேரும் தண்ணீரை
சரி, இயேசுவும் தண்ணியில் இறங்கினார், யோவான் தண்ணியில் இருந்தார், மூழ்கினார்னு பைபிள் சொல்லுது. இங்கேயும் 2 பேரும் தண்ணியில இறங்கினாங்க. அப்படின்னா மூழ்கி ஞானஸ்தானத்தை குறித்த ஆதாரம் பைபிள்ல தெளிவா இருக்கு. சரி, வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உடனே ஞானஸ்தானம் எடுத்தார். தகுதியை பெற்ற உடனே, நான் பாவி, எனக்காக இயேசு மரித்தார், என்னுடைய இயேசு ரத்தத்தில் என்னை சுத்திகரிக்கிறார், நான் அவரோடு கூட உடன்படிக்கை பண்றேன், நான் பரலோகத்து வரணும் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள வருமானால் உடனே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஏங்க, இவர் ஏசாயா நிருபத்தை வாசிட்டு போறாரு இந்த மந்திரி. ஏசாயா நிருபத்தில் எங்க ஞானஸ்தானத்தை பத்தி எழுதியிருக்கு? ஆனா இந்த பிலிப்பு அந்த கொஞ்ச நேரத்துல ரட்சிப்பு பத்தி, ஞானஸ்தானத்தை பத்தி, சுவிசேஷத்தை தெளிவா அறிவிச்சார் பாருங்க. அறிவிச்ச போது ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் புதிய மனுஷனா மாறணும், இந்த உலகத்துக்கு நான் தலைவனா இருக்கலாம், ஒரு ராஜ்யத்துக்கு தலைவனா இருக்கலாம், ஆனால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு புதிய மனுஷனா சேர்க்கப்படணும்ன்ற ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள வந்ததுனால உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். காலம் தாழ்த்தாதிருங்கள், காலத்தை தள்ளி போடாதிருங்கள், காலத்தை தள்ளி போடாதிருங்கள். இன்றைக்கு இரட்சணித்தினால், இன்றைக்கு அனுக்கிரகத்தின் காலம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். தண்ணீர் இருக்கிறதே, ஏன் அதை தடை பண்ணணும்? சொல்றாருல 36 வசனத்தில், நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? தண்ணீர் இருக்கிறதே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணிக்கா பஞ்சம்? சர்ச்சில் தொட்டிலனா என்ன? முக்கு மூலையும் குளம் கொட்டெல்லாம் இருக்கு. எங்கேயாவது போய் முக்கி விட்டுற மாட்டோம் உங்களை? தண்ணி இருக்கிறத ஏன் தடை? பாஸ்டர் தண்ணி இல்லை பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், ஜுரம், சளி, பரவாயில்ல, தொட்டியில் வெண்ணியாவது போட்டு வச்சு முக்கி விட்டுருவோம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். தண்ணியிலிருந்து கரையேறின பொழுது அப்படின்னு பார்க்குறோம். என்ன பண்ணாங்க அந்த வசனத்தில் பாருங்க. மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். சந்தோஷம், இனம் புரியாத ஆவிக்குரிய ரட்சிப்பின் சந்தோஷம் ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக இருதயத்தை நிரப்புது. தண்ணிலிருந்து கரையேறின பின்பதாக இயேசுவை இந்த மந்திரிக்கு சந்தோஷம். பெரிய தலைவன் இவரை இறங்கி வந்து ஞானஸ்தானம் எடுத்தா. ஏன் இன்றைக்கு ஏன் நம்ம தாழ்த்த மாட்டோம் சத்தியத்துக்கு? ஏன் ஞானஸ்தானம் சத்தியத்துக்கு நம்ம ஏன் தாழ்த்த மாட்டோக்கிறோம்? புதிய மனுஷனை மாறணும், கிறிஸ்துவை தரிக்கணும். கிறிஸ்துவை தரிப்பிப்பது ஞானஸ்தானத்தின் மூலமாய். இன்னும் ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்று உடன்படிக்கை மீறி இருப்பீர்களானால், எனக்கு அந்த உடன்படிக்கை எனக்கு புதுப்பிங்க ஆண்டவரே. ஞானஸ்தானம் பெற்று கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஆத்துமாதாயம் செய்து கொஞ்சம் ஆவியில் நிறைந்து பரிசுத்தமாக வாழ்ந்து, ஆனால் நாள் போக 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 அந்த ஜீவம் எல்லாம் இழந்திருக்கலாம். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலை நமக்கு தர விரும்புகிறார். இந்த திருமண நாளில் கணவன் மனைவி கிறிஸ்தவ வட்டத்தில் ஒரு அருமையான பகுதி. தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தவான்கள் முன்னிலையில் என் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நான் உமன் ஒருவருக்கே மனைவியா இருப்பேன், கணவனா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இது உடன்படிக்கை, சும்மா சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. என்ன அப்படின்னா, நான் உம்முடையவள், அவர் நான் உம்முடையவன், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவரே, நான் என் நேசருடையவன். தன் நேசரை சார்ந்து வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? ஒரு அலங்கோலமான நொண்டியான ஒரு மகள், திருமணம் பண்ணது யாருமே இல்லை, ஏழ்மையானவள், திருமணம் பண்றதுக்கு யாருமே முன் வரல. ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய மனுஷன் நான் உன்னை திருமணம் பண்றேன் சொல்லி, எனக்கு இந்த குறைபாடு இருக்கு, இல்லை பரவாயில்ல நான் உன்னை திருமணம் பண்றேன். திருமணத்துக்கான எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு.
மணமகள் கால் நடக்க முடியாது, பலவீனமானவள், மேடையில் உட்கார்ந்துருக்கிறாள். ஏழ்மையானவள், மணமகன் வரலையேன்னு காத்துட்டு இருக்காங்க. நேராச்சு வரல, நேராச்சு வரல. எல்லாம் ஒரு இடத்துல விருந்து ரெடியா இருக்கு, ரிசப்ஷன் ஹால் ரெடியா இருக்கு. திடீரென்று ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று முன்பதாக வந்து நின்றது. மணவாளன் அருமையான உடை அணிந்து அந்த மனைவியை, அந்த மகளை திருமணம் பண்ணுவதற்கு அங்கே கார்ல இருந்து இறங்கி வர்றாரு. இந்த மகளுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த உலகத்தில் எல்லாரும் வெறுத்தார்கள், ஆனா என்ன நேசிச்சு இந்த நபர் என்ன திருமணம் பண்ண வர்றாரு. இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அவரோடு உடன்படிக்கப்படி நிச்சயமாக்கப்பட்டவர்கள். மத்தியாகத்தில் கல்யாணம் ஒன்று வருகிறது. அங்கே ஆனந்த கண்ணீரோடு அவரோடு கூட எனது மனவாளனே என் இனிய ஏக்கமே என் இனியவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். Love you Jesus. இனியவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். அவர் நம்முடைய மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாளன் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய், புதிய சிருஷ்டியாய், நிச்சய ஒப்பந்தத்தை போல ஓசியாவின் புத்தகத்தில் பார்க்கணும். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்து, அதுதான் ஞான ஸ்நானம். நியமித்து என்கேஜ்மெண்ட் மாதிரி, நிச்சயத்த மாதிரி நியமிச்சு நிச்சயித்து மத்தியாகத்தில் நடக்க போகிற திருமணத்திற்காக அவருக்கு நான் தான் சபைதான் என்று ஞானஸ்தான தொட்டியில் நடைபெறுகிற நிச்சயம்தான் ஞானஸ்தான ஆராதனை. நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் இயேசு உடையவர்கள் அல்ல, நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோன்னு சொல்ற. அப்படி என்றால் ஆங்கிலத்தில் you are my belonging, he is my belonging. என்னுடையவர், என்னுடையவர், he is my loving one. ஒருவேளை ஞான ஸ்நானம் பெற்று அந்த ஒப்பந்தத்தை மீறி இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவோடு கூட நெருங்குங்க. அவர் டைவர்ஸ் பண்ணி போற ஆள் கிடையாது, வேண்டான்னு ஒதுக்கி விட்டு போற ஆள் கிடையாது, ரகசியமா தள்ளி விடுற ஆளும் கிடையாது. ஒருவேளை ஒப்பந்தத்தை நம்ம மீறி இருந்தால் அவர் மீறல உடன்படிக்கையை. அவர் இன்றைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நேசிக்கிறார். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, லவ் யூ, நான் உண்மை நேசிக்கிறேன்னு மறுபடியும் அவரோடு இணைந்து பாருங்க. அருமையான வாலிப பிள்ளைகளே, ஏசப்பாவை சொந்த நேசரா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்தும நேசரா. உன்னத பாட்டில் ஃபுல்லா நேசர் நேசர் நேசன் இருக்கும். என் நேசர், என் நேசர். ஞான ஸ்நானத்தின் வழியாய் நாம் கிறிஸ்துவை தரிக்கிறோம், கிறிஸ்துவை தரிக்கிறோம். நாம் அவரை தரித்துக் கொண்டால் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய புத்திரர்களாய் இருப்போம். ஒருவேளை இன்னும் கிறிஸ்துவை தரிக்கவில்லை என்றால் புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் வருகை மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ரத்தம் சிந்தி தம்மோடு உடன்படிக்கை பண்ணின சபையாகிய சரீரத்தை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். உடன்படிக்கை நம்ம பண்ணியிருக்கோமா? அதுதான் ஞான ஸ்நானம், அக்ரிமெண்ட். நம் ஒருவருக்கே நான் வாழ்வேன், உமக்காக நான் வாழ்வேன், நீர் என்னுடையவர், நான் உம்முடையவர். நான் என் நேசர் உடையவன். அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த திருமணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் அந்த 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 ஐயோ அதெல்லாம் விவரிக்க முடியாது. அந்த காலங்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கும் திருமணத்துக்கும் நடுவில் கொரோனா காலகட்டங்கள்.
அந்த நாட்களை வந்து வர்ணிக்கவே முடியாது. அது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சந்தோஷம். அதே போல ஞானஸ்நானம் பெற்ற பின்பதாகவும் அவருடைய கல்யாணம், நித்திய கல்யாணத்துக்கு இடையில இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு. எப்பொழுது என் மணவாளனை நான் சந்திப்பேன். ஒருவேளை இந்த பூமியில் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். மத்தியாகத்தில் கல்யாணத்தில் மிகுந்த சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு, ஆரவாரத்தோட மணவாளன் நம்மை சேர்த்துக்கொள்ள மத்தியாகத்தில் வரப்போகிறார். என்னை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். யாரை சேர்த்துக்கொள்ள வருவார்? எங்க உள்ள கல்ச்சர்லாம் எப்படி தெரியுமா? என்கேஜ்மென்ட் மாணவருக்கு அப்புறம் திருமணம் பெண் வீட்டில் வச்சு நடைபெறும்ல. மேல தாளங்களோட மணவாளன் வருவார். சில நிறைய கல்யாண வீட்டில் மணமகன் லேட்டாக தான் வருவார். எல்லாரும் எதிர்பார்த்தே இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து உட்கார்ந்தே இருப்பாங்க. பாஸ்டர்மாரும் பாம்போட வரிசையை முன்னாடி உட்காந்துருப்பாங்க. நம்மளும் சில வைராக்கியமான பாஸ்டர்மார் இருந்துன்னா, நீ லேட்டாக நான் வந்தேன், உனக்கு எதுக்கு ரொம்ப நடத்தணும், சோத்தர் கைப்பிடி போ, ஆமேன், இப்படியும் நல்ல பழைய பாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. நீ லேட்டாக தானே வந்தேன், உனக்கு எதுக்கு நான் திரும்ப நடத்தணும், அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் சில பாவப்பட்ட பாஸ்டர் எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் வர்ற வரைக்கும், மாப்பிள்ளை முன்னு வர வரைக்கும் பாம்போட உட்காந்துருப்போம். ஆனால் எல்லாரோட எண்ணம், மாப்பிள்ளை வந்துட்டாரா, மாப்பிள்ளை வந்துட்டாரா, மாப்பிள்ளை வந்துட்டாரா, மாப்பிள்ளை வந்தாச்சு, கூட்டு சவுண்ட் கேட்குது. பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் மணவாளன் வரப்போறாரு. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வார்த்தை தம்பியுடைய திருமணம், கடைசி தம்பியுடைய திருமணம் நடந்துச்சு. அப்போ கொஞ்சம் பேர் வழி மாறி கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். இரவி புதுக்கடையிலேருந்து அங்கே மாக்கு தள்ளி, அதில் லெஃப்டில் வரணும், எல்லாம் வாகனத்தை நிற்போம், எல்லாம் சேர்ந்து போவோம்னாங்க. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்போ கொஞ்சம் உள்ள தள்ளி நிற்போன்னு இருக்காங்க. மாப்பிள்ளை காரு எல்லாம் பின்னாடி வரிசையாக வேனில் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் உள்ள தள்ளி போயாச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போயிடுவோமேன்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போயாச்சு. பின்னாடி வந்து 2-3 வண்டி, நாங்களும் மாறி எங்கேயோ போயிட்டோம். பின்னாடி வந்து வேணும் எங்கேயோ அங்கே போயிடுச்சு. ஏன்னா முதல்ல சொன்னது இங்கே நிற்போம். இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க பாருங்க மாப்பிள்ளை வண்டி. சரி கொஞ்சம் தள்ளி போய் நிற்போம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று அங்கே பார்த்து கொட்டுக்கான நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்கே நின்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இடம் தெரியாமல் நிற்காங்க போலன்னு கை காட்டி கூப்பிட்டு உடனே ஒன்றும் கேட்காம உடனே கொட்டடிக்க ஆரம்பிச்சாச்சான். பின்னாடி வேன்லாம் இன்னும் வரல, மாப்பிள்ளை வண்டி மட்டும் வந்திருக்கு. வேற அங்கே நின்றுட்டு இருக்க முடியுமா? கொட்டடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னு தான் போதுமே. பெண் வீட்டில் டேய் மணவாளன் வந்துட்டாரா, எல்லாரும் உஷாராயிருவாங்க, தூங்கினவங்களும் எந்திரிச்சிருவாங்க. அப்படியே விழிச்சு மாப்பிள்ளை வர்றாரா, அப்படி வரும்போது எப்படி இருக்குல்ல, நமக்கே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? இதை விட மேலான ஒரு பெரிய நிகழ்ச்சி வரப்போகுது. மத்தியாகத்தில் பிரதான தூதருடைய சத்தத்தோடு, தேவ காலத்தோடு. ஒருவேளை இந்த பூமியில் உங்களுடைய திருமணங்கள் எப்படி நடந்துச்சு, உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை உங்களுடைய திருமண காரியத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், சில காரியம் உங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம், உங்களுக்குரிய கணத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம், அந்த சந்தோஷம் மற்ற காரியத்தில் நடக்கிற மாதிரி நடக்கலையே என்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உடன்படிக்கை பண்ண ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையா, மகிமையா, வெற்றியா, ஹல்லேலூயா ரிகதரகதலபா. நம்முடைய விருப்பம் இதுவாக இருக்கு. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் எல்லாரும் முழங்கால் படி இந்த பாடலை சேர்ந்து தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால்
சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆனா எக்காலம் என்று துதித்திடுமோ, ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகா எக்காலம் என்று துதித்திடுமோ, ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாயிடுதே எனதுள்ளமோ, அவளாயிடுதே எனதுள்ளமோ. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாய்க்கு வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாய்க்கு வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து காயங்களாய் முத்தம் செய். ஒவ்வொரு காயங்களால் உள்ளத்தினாலத்தில் இருந்தே இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாஞ்சையோடு. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆஹா எக்காலம் என்று துடித்திடுமோ, ஏழையன் நாவல் என்று விசுவாசத்தோடே. ஆஹா எக்காலம் என்று துடித்திடுமோ, ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளா ஏங்கிடுதே எனதுள்ளவே, அவளா ஏங்கிடுதே எனதுள்ளவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் ஷாதாலா பாபாலா தரலலரதே ரிபாபாபா ஷேலரலலலலமோ ஷரலலபௌதரதரே. வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஓ ரிபாபாரா தலரதரா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் சுத்திகரிக்கப்படணும், இந்த இடத்துல நான் சுத்திகரிக்கப்படணும். அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் ஒரு பங்காளியாய் மாறணும் விசுவாசிக்கிற மாத்திரம். ரிபாபாபா ஷாதாலரகரலலமோ ரிபா ஷாதாலரபாபாபாபாபா இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய மாற்றங்கள், சரீரத்திலே மாற்றங்கள், பகைமைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுவதாக. ஷாராதல பௌடவனாதல ரீவலகடதல வைச்சலவனாதல ரீபல பௌடவர சூனாதே ரீபால சேரே ரீபல பலவனவை சாலாதல வைடவனாதல ரீத சேரே ரீபால ஷாரா. அந்நிய பாஷையில துதிங்க பாருங்களா, எல்லா நாவல திறந்து இயேசுவின் நாமத்தினாலே ஆரிகாபாரா ஷாதாலரதலதரா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளை ஒவ்வொரு பிள்ளைகளோட சிந்தனைகள் மாறட்டும். ஓ ஷாபாபாபாபாலரதா. முழுபலத்தோட நல்ல கரங்களை சட்டி ஆவிலே நிரம்பி ஆராதிங்க பாருங்களா. இந்த ராத்திரி வேளை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகி எல்லாம் புதிதாய் மாறுகிறபடி புதிதாய் மாறட்டும். ஓ வாழ்க்கை புதிதாய் மாறட்டும், சிந்தனைகள் புதிதாய் மாறட்டும், பார்வைகள் புதிதாய் மாறட்டும், கேள்விகள் புதிதாய் மாறட்டும்.
உள்ளம் தங்கு இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் உள்ள தாளத்தில் இருந்து கைகளை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எந்த ஆண்டவரை பார்த்து என் இருதயத்தில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, உந்தன் வீடா என்னை கொள்ளுங்க. அல்லேலூயா, கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. எல்லா சத்தம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி இயேசு நாயகா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு நாயகா. ஆவியானவரே, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் வீடா. எல்லா கைகளை உயர்த்தியாமே இயேசு நாயகா. ஆவியானவரே, Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி அப்படி கரங்களை அசைத்து பாடலாமா? ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் மகிமையான ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 3ஆம் நாளிலும் கூட நல்ல செய்திகளை நல்ல ஆலோசனைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே நல்ல ஒரு திருப்பம் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கேட்டதையெல்லாம் மறந்து போகாதபடிக்கு உள்ளத்திலே வைத்து தியானம் செய்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, செய்கைகளில் பாக்கியவான்களாய் விளங்கும்படிக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமான நாளிலும் கூட ஆமென், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்களே ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளை எல்லாம் விட்டு ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் என்று. ஆண்டவராய் இயேசுவை தரித்துக் கொண்ட பிள்ளைகளாக உங்கள்
எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் ஆமே இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் என்னெல்லாம் கர்த்தாவே விட வேண்டி இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எல்லா மக்களும் கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாட்களை தாமதப்படுத்தாதபடிக்கு, காலங்களை தாமதப்படுத்தாதபடிக்கு கேட்ட வேத வசனத்தின்படி இன்றே தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு தமது சபையாகிய மனவாட்டியை சேர்க்க மத்திய மன்றத்தில் சீக்கிரம் வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த மகிமையான நாளுக்காக எல்லா மத பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம். ஆமெப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வேதத்தை வாசிக்கிறோம், தாமதிக்காமல் செய்ய வேண்டியது எடுக்க வேண்டியது ஞானஸ்தானம் ஆண்டவரே. ஆகினால் கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட வேதவசனத்தை கேட்டவர்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறவர்கள் எல்லா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். செய்து கொடுத்த தாசனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து நாளை நடக்கிற கூட்டங்களையும் ஆசீர்வாதமாய் தர முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மக்களோட பேச முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே நல்ல கர்த்தர் பாடல்களை பாடி இசைக்கருவிகளை போட்டு அன்பு சகோதரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த ஊழியம் செய்கிற கர்த்தர் தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்கள் வளர்ச்சி அடைய முன்னேற்றம் அடைய கர்த்தர் உதவி செய்யும். சுற்றுமுள்ள எல்லா மக்களையும் ரட்சிப்பீராக ஆண்டவரே. இந்த செய்தியை ஆண்டவரே ஒலிபெருக்கின் மூலமாகவும் ஆண்டவர் ஆன்லைன் மூலமாகவும் ஆண்டவரே பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு எல்லாரும் கர்த்தாவே இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காய் வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துவில் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின சொன்னது போல எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு புதிதாக மாற்றப்பட கர்த்தாவே உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதித்து அனுப்புங்க. தொடர்ந்து சமூகம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கேட்ட வசனங்களோடும் செய்து கொடுத்த மகனோடும் நடக்க போகிற கூட்டங்களோடும் இன்னும் சதா காலம் தங்கி இருப்பதாக. Hallelujah, hallelujah, hallelujah. God bless you all. Amen. Praise the Lord. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.